இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ கௌதமை ஒரு வழியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் கார்த்திகை நம்ம கௌதம் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு தெளிவான ஆதாரம் இருக்குது. அதுவும் கார்த்திக்கு அவரே பேசின வீடியோ ஆதாரம். அந்த வீடியோ வச்சு தான் இப்போது கௌதமை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஸோ எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேர் போட திட்டத்துக்கு இன்றைக்கி நல்ல பலன் கிடச்சிருக்கு. ஏன்னா எஸ்எஸ்கே கார்த்திகை கடத்தி கௌதமை பழி வாங்கணும்னு நினச்சாங்க. தாட்சாயினி என்னையவே அடிக்க அந்த கௌதம் கை வாங்கிட்டான். அந்த கை வாங்கின கௌதமை கைதியாக செல்லில் அடித்து அவனை முடிஞ்ச வரைக்கும் கொடுமைப்படுத்தணும், அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு தாட்சாயினி ஆசைப்பட்டாங்க. எஸ்எஸ்கே தாட்சாயினி அப்படிங்கிற ஒரு கொடூரமான பேய்கள்கிட்ட அஞ்சலி போய் தச்சம் அடைஞ்சு இப்போது அஞ்சலிக்கே தெரியாமல் அஞ்சலி கையை வச்சு அவங்க கண்ணை குத்துறதுக்கு எஸ்எஸ்கே பிளான் பண்ணி ஸோ கௌதமையும் உள்ளே தள்ளிட்டாங்க. இப்போது கௌதம் ஜெயிலில் இருக்கான். இதை பார்த்து எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உலகில் சந்தோஷப்பட்டாலும் அஞ்சலி முன்னாடி கார்த்திக் மாப்பிள்ள எங்கே போனாலும் தெரியலையேம்மா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா, அந்த கௌதம் இந்த அளவுக்கு மோசமாக சொத்துக்காக இறங்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஒரு பக்கம் அஞ்சலியை கொம்பு சீவுறாரு நம்ம எஸ்எஸ்கே. அதை கேட்டு அஞ்சலியும் பேய் ஆட்டம் ஆடுறாங்க. ஜானு அப்புறம் இலக்கியா பைரவின்னு எல்லாரும் போயிட்டு அஞ்சலிகிட்ட கேட்குறாங்க, அஞ்சலி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, கௌதம் போய் அப்படி பண்ணுவாரா, இப்போ கூட பாரு கௌதம் எல்லா சொத்தையும் கார்த்திக் பேரில் மாத்திரன்னு சொல்லி தான் முடிவெடுத்தாரு. ஆனால் அதுக்குள்ளே நீ கார்த்திகை கடத்திட்டார் கௌதம் சொல்லி அரெஸ்ட் பண்ண வச்சுட்ட, நான் சொல்கிறது கேளு அஞ்சலி அப்படின்னு 3 பேரும் கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனால் அஞ்சலி யார் கெஞ்சாலும் சரி என்னால் முடியவே முடியாது, என் புருஷன் கார்த்திக்கே வீடியோ அமைச்சிருக்கான், அதில் கௌதம் தான் தன்னை சித்திரவதை பண்ணுறாரு, ஸோ எனக்கு கார்த்திக் வேணும், அதுக்கு நீங்கள் போய் கௌதம்கிட்ட பேசுங்க, கௌதம்கிட்ட பேசி என் புருஷன் கார்த்திகை அந்த கௌதம் எங்கே கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அஞ்சலி அவங்கள்ட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டு போயிடுவாங்க. இப்போது இலக்கியா வழி இல்லைன்னு சொல்லி கௌதமை போய் ஜெயிலில் பார்ப்பாங்க. ஜெயிலில் பார்த்ததும் நம்ம இலக்கியா கௌதமை பார்த்து பயங்கரமாக அழுவாங்க. அழுகும் போது கௌதம் சொல்லுவார், இலக்கியா இது அழுகிறதுக்கான நேரம் இல்லை, என்ன இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டினது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக கார்த்திக் இப்படி பேசியிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, நான் அன்னைக்கு கார்த்திகை ரவுடி பசங்க காப்பாற்றும் போது அவன் ஒரு மாதிரி போதையில் தான் இருந்தான், அவன் குடிச்சிருப்பான் போல, அதனால யார் ரவுடி யார் நானுன்னு தெரியாமல் நான் தான் கடத்திட்டேன்னு அவன் போதையில் பேசியிருக்கான். அந்த வீடியோவில் பார்த்தியா அவனால் உட்காரவே முடியல, ரொம்ப தயங்கி தான் பேசினான், அவன் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான், அதனால் ஸோ அவன் எங்கே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா, நம்ம யார் பழி வாங்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கௌதம் சொல்லும்போது இலக்கிய டக்குன்னு சொல்லுவாங்க, வேறு யாருங்க எல்லாம் அந்த எஸ்எஸ்கே தான் இருக்கும், அந்த எஸ்எஸ்கே தான் அஞ்சலிக்கு கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் சொத்து கார்த்திக்கு வரணும், நாம் நடுத்தர நிற்கணும், நாம் நடுத்தர நிற்கிறத பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு என்ன இருக்க போகுது, கார்த்திக் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இருக்காதுங்க, நீங்கள்னா பாருங்களேன் போய் பார்த்தா எஸ்எஸ்கே விட்டு தான் கார்த்திக் இருப்பார் அப்படின்னு நம்ம இவங்க இலக்கியா சொல்லுவாங்க. கௌதம் சொல்லுவார், இல்லை இலக்கியா அந்த இடத்த பார்த்தியா அது ஏதோ ஒரு பாழஞ்ச குடோன் மாதிரி தான் இருக்குது, வேணும்னு தான் இதை பண்ணுறாங்க, இப்போ எப்படி நம்ம நிரூபிக்க போகிறோம் அப்படின்னு தெரியலன்னு கௌதம் யோசிக்கும் போது கௌதமுக்கு டக்குன்னு ஒரு யோசனை என்னென்னா, இலக்கியா இது மாதிரி நான் நேத்தி கார்த்திகை ஒரு ரவுடி பசங்க கடத்திட்டு வரும்போது நான் சொல்கிற அட்ரஸில் தான் அவனை முதல்ல பார்த்தேன், அங்கே தான் அந்த ரவுடி பசங்க கார்த்திகை என்கிட்டேருந்து கொண்டு போய் பார்த்தாங்க, நான் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கார்த்திகை காரில் கூட்டு வந்தேன், ஆனால் என் கார் பஞ்சர் ஆகிடுச்சு, கரெக்டாக அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு மெக்கானிக் ஷெட் இருந்துச்சு, அங்கே கொண்டு வந்தால் வண்டியை பஞ்சர் ஓட்ட விட்டேன், அப்போ தான் கார்த்திக் காரில் இல்லை, அப்போ அந்த ரவுடி பசங்க ஃபாலோ பண்ணி அங்கே தான் கார்த்திகை தூக்கியிருக்கணும், நீ என்ன பண்ணுற அந்த 2 அட்ரஸ்க்கும் போ, கண்டிப்பாக அந்த 2 அட்ரஸில் ஏதோ ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு வேளை சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அந்த சிசிடிவி கேமராவில் கார்த்திக் அந்த ரவுடி பசங்க தூக்கிட்டு போகிறது தெளிவாக பதிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி மட்டும் பதிவாச்சுன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தால் போதும், அந்த ரவுடி பசங்க யார், எதுக்கு கார்த்திக் கடத்துனாங்க, எங்கே கொண்டு போனாங்க, அதில் எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு நிரூபித்து நான் வெளியே வந்துடலாம் அப்படின்னு கௌதம் ஒரு ஐடியா கொடுப்பாரு இலக்கியாவுக்கு. இலக்கியா உடனே இது போதும் கௌதம் இது போதும் அப்படின்னு நேராக கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கும் போவாங்க. முதல்ல ரவுடி பசங்க நம்ம கௌதம் சண்டை போடுற இடத்துல எந்த ஒரு கேமரா இருக்காது, ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சில பேர் மட்டும் சொல்லுவாங்க, ஆமாம்மா நேற்று இங்கே தான் சண்டை நடந்துச்சு, அந்த ஒருத்தர் தம்பி தூக்கி காரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த தம்பியை ஃபாலோ பண்ணி 2 பேர் காரில் போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மெக்கானிக் ஷெட் இருந்த இடத்துல போயிட்டு இலக்கியா பார்ப்பாங்க, அங்கே ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமராவில் பார்க்கும்போது நம்ம கௌதம் வண்டியை நிப்பாட்டிட்டு மெக்கானிக் ஷெட் உள்ள போயிட்டு அந்த மெக்கானிக்கை கூட்டு வரத்துக்குள்ளே அவனுங்க கதவை திறந்து கார்த்திக் வாயெல்லாம் மூடி அவங்கள தூக்கிட்டே போயிடுவாங்க. உடனே இலக்கிய அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து போலீஸ்லாம் காட்டுவாங்க. காட்டும் போது ஆமாம்
கார்த்திக் தான் கடத்திருக்காரு, அது கார்த்திக் கடத்தப்பட்டிருக்கதான், அது கௌதமுடைய ஆளுங்க தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். இல்லை சார், இது கௌதமுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லும்போது அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மடக்கி பேசுவார். அப்போ அதுக்கு இலக்கியாவில் பதில் சொல்லவே முடியாது. உடனே இலக்கியா ஃபீல் பண்ணுவாங்க, அழுகுவாங்க. ஏன்னா இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை சார், அவர் நிரபராதி சார், எப்படி சார் கூட பண்ண தம்பி ஒரு அண்ணனை கடத்துவாங்க? மா இது கலிகாலமா, இங்கே சொத்துக்காக கூட போகிற தம்பியை அண்ணனுங்களாம் கொல்ற காலமே வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது கடத்த மாட்டான்னு எனக்கு நினச்சியா இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு தேவை ஆதாரம் தான். உங்கள் புருஷன் அந்த தம்பியை கடத்துறேன்னு சொல்லி தெளிவான ஆதாரம் தான் சொல்லுங்கள், நான் விட்டுறேன், நான் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி இலக்கியாவை மடக்கி பேசுவார். இலக்கியாவுக்கு என்ன பண்ண தெரியாமல் எல்லாமே முடிஞ்சு போச்சு, கௌதமை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு கண் கலங்கி கதறி அழுவ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யார் மூலிமா கார்த்திக் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறாங்க இலக்கியா அப்படிங்கிறது தான் அடுத்த எபிசோடில் பரபரப்பாக போக போகுது. ஸோ அந்த கதையை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.